குஜராத் சோமநாதர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. கோயில் வளாகத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கும் மலர் தூவி மரியாதை. அனைத்து இந்திய மொழிகளுக்கும் சம உரிமை அளிப்பதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். தமிழ்நாட்டில் சிலர் அரசியல் நோக்கங்களுக்காக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக பேட்டி. தமிழகம் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடக்கம். 3316 தேர்வு மையங்களில் 8,21,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதும் மாணவ செல்வங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பதற்றமின்றி உற்சாகத்துடன் தேர்வுகளை எதிர்கொள்ளுமாறு வேண்டுகோள். தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பம் அதிகரித்து பதிவாகியுள்ளதாகவும் வானிலை மையம் தகவல். திமுக தலைமையிலான கூட்டணியில் விரிசல் விழாது, அவர்களின் ஆசையில்தான் மண் விழும். அண்மையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய வீடியோவை தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டோ ஷூட் நடத்தி வருகிறார். தேனி மாவட்டம் வடபுதுப்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுக ஒரு திட்டத்தையாவது இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்ததா? இல்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் போட்டோ ஷூட். மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை மறுசீரமைக்க கூடாது என துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. வடமாநிலங்களுக்கு தொகுதிகள் உயர்த்தப்பட்டால் தமிழகத்திற்கும் உயர்த்தப்பட வேண்டும் என வலியுறுத்தல். தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷன் மூலமாக வட மாநிலங்களுக்கு தொகுதிகள் உயர்த்தப்பட்டால் தமிழ்நாட்டுக்கும் உயர்த்த வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொள்கின்றோம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாத போது அனைத்துக் கட்சி கூட்டம் வீண். மக்கள் பிரச்சினைகள் பற்றி பேச அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டினால் பங்கேற்போம் என அண்ணாமலை அறிவிப்பு. மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்கள் தற்போதுள்ள சூழலை தேவையை உற்றுநோக்க வேண்டும். அரசு பள்ளி மாணவர்கள் 3வது மொழியை கற்பதில் என்ன தவறு இருக்கப் போகிறது என்று அண்ணாமலை கேள்வி. இன்னைக்கு நாம் பேசுவது நம்ம காலத்தை பத்தி பேசலாம். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு 3வது மொழி படிக்க வேண்டும் என்று பேசுகின்றோம். அதெல்லாம் ஒரு மனிதன் இது ஒரு ஆர்வமா கத்துக்கல என்ன தப்பு, அதுதான் குழந்தையும் செய்யணும் வரும். எங்களை பொறுத்தவரை ஒளிவு மறைவு இல்லாம தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுன்னா. தன்னருகே பெண்கள் அமர்ந்திருக்கும் போதே மற்றொரு பெண்ணை பற்றி சீமான் இழிவாக பேசுவதாக செல்லூர் ராஜு விமர்சனம். பெண்களை மரியாதையுடன் பேச வேண்டும் என பேட்டி. சீமான் பெண்களுடைய அவர் மரியாதையா பேசணும். முதல்ல பேட்டியிலே பெண்களை வச்சுக்கிட்டு பெண்களை இழிவா பேசுறது, ஒரு பெண்ணை பற்றி பேசுவது அது முகம் சுளிக்க வைக்கிறது. 10வது படித்த ஆளும் கட்சி நிர்வாகி ஒருவர் IAS, IPS படித்தவர்களை மிரட்டுவதுதான் திராவிட மாடலா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. உயர் அதிகாரிகளை மிரட்டிய திமுக நிர்வாகி மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. கலெக்டர், தருமபுரி கலெக்டரும் எஸ்பியும் என்ன கேட்காம எதுவும் செய்ய முடியாது. நான் சொல்றதுதான் சட்டம். கீழே இருக்கிற அதிகாரிகள் நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு 10வது படிச்ச திமுக மாவட்ட செயலாளர் IAS, IPS படிச்ச அதிகாரிகளுக்கு கட்டளை எடுக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் என்ன இதுதான் திராவிட மாடல்? அவங்களுக்குலாம் வெட்கக்கேடு, இதெல்லாம் கேவலம். இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே.
திமுக கூட்டணி உடையும் என்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. சென்னையில் பேட்டியளித்த திருமாவளவன் கருத்து. கச்சத்தீவு விவகாரத்தில் ஆளுநர் அரசியல் செய்ய வேண்டாம் என்று அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட நமது மீனவர்களை விடுதலை செய்ய பிரதமர் மோடியிடம் ஆளுநர் கோரிக்கை வைக்கலாம் என்றும் கருத்து. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் 2வது நாளாக வெள்ளம். காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தடுப்பு வேலிகள். தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. மணிமுத்தாறு அணைக்கான நீர்வரத்தும் அதிகரிப்பு. ராமநாதபுரம் தொண்டி அருகே கடல் நீரை மேகம் உறிஞ்சும் அதிசய நிகழ்வு. மீனவர்கள் படம் பிடித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜை. யானை மீது ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட கொடிப்பட்டத்தை 8 வீதிகளிலும் தரிசித்த பக்தர்கள். சீனாவில் பள்ளி மாணவர்களுக்கு AI தொழில்நுட்பம் பற்றிய வகுப்புகள் அறிமுகம். ஆரம்ப பள்ளி முதலே கற்பிக்கப்படும் வகையில் அரசின் கல்விக் கொள்கையில் மாற்றம். அமெரிக்க அரசு துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் மீதான ஆட்குறைப்பு நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு. அரசு திறன் துறை தலைவர் எலான் மஸ்கின் டெஸ்லா டீலர்ஷிப் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். காசாவில் கட்டிட இடிபாடுகள் நிரம்பிய குடியிருப்பில் ரம்ஜான் மாதத்தின் முதல் நோன்பு திறப்பு. ரஃபாவில் 5000 மக்கள் வரிசையாக அமர வைக்கப்பட்டு உணவு பரிமாறப்பட்டது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நியூசிலாந்திற்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி 44 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரம். மூன்று மாதங்களுக்குள் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க பஞ்சாப் போலீசார் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடி சோதனை. 43 போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் உட்பட இதுவரை 333 பேர் கைது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் மீது விமானங்கள் பறக்க தடை விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலனை. விமானங்கள் பறக்க மாற்று வழிகளை விமான போக்குவரத்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருவதாக மத்திய அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தகவல்.